தலைப்பு: மந்திர மோதிரம் மர்மம். படி 1. பாரம்பரியத்தை வெளிப்படுத்துதல். திருமுருகன் ஒரு புதிய மருத்துவ மாணவர் தனது தந்தையிடமிருந்து பெறப்பட்ட ஒரு மர்மமான மந்திர மோதிரத்தை கண்டுபிடித்தார். அதன் சக்திகளை பற்றி அவருக்கு தெரியாத மருத்துவ பள்ளியின் சவால்களை அவர் வழிநடத்தும் போது எதிர்பாராத நிகழ்வு மோதிரத்தின் முக்கியத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஆர்வத்துடன் திருமுருகன் தனது குடும்பத்தின் வரலாற்றை ஆராய்ந்து பண்டைய மாய சக்திகளுடன் பிணைக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறார். மோதிரம் விசித்திரமான திறன்களை வெளிப்படுத்த தொடங்குகிறது, எதிர்பாராத வழிகளில் அவருக்கு உதவுகிறது. இதற்கிடையில் ஒரு விசித்திரமான தீர்க்கதரிசனம் அவரது விதியின் மீது தத்தளிக்கிறது. இது ஒரு சோகமான திருப்பத்தை குறிக்கிறது. திருமுருகன் மருத்துவ படிப்பையும் அவரது புதிய தேடலையும் சமன் செய்யும் போது அவர் புதிரான ராஜுவை சந்திக்கிறார். அவரது நோய் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களை கூட குழப்புகிறது. மோதிரத்தின் நுட்பமான செல்வாக்கு திருமுருகனில் ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. இது ராஜுவின் விவரிக்க முடியாத நிலைக்கு திறவுகோலாக இருக்க முடியுமா? திருமுருகன் மாந்திரீகம், மருத்துவம் மற்றும் குடும்ப ரகசியங்கள் ஆகியவற்றின் பகுதிகளை கவனமாக வழிநடத்தி சஸ்பென்ஸ் மற்றும் வெளிப்பாட்டின் ஒரு பிடிமான கதைக்கு களம் அமைத்து கொடுப்பதுடன் அத்தியாயம் விரிவடைகிறது. படி 2. துரோகத்தின் ஸ்டிங். மாய மோதிரத்தின் மர்மங்களை தேடும் திருமுருகன் சக மருத்துவ மாணவியான மாயாவிடம் விழுந்ததில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படுகிறது. அவர்களின் காதல் மலர்கிறது, ஆனால் துரோகத்தின் நிழல்கள் மேற்பரப்பிற்கு அடியில் பதுங்கியிருக்கின்றன. திருமுருகனுக்கு தெரியாமல் மாயா மந்திர மோதிரத்தின் சக்தியை தேடும் ஒரு ரகசிய குழுவுடன் ரகசியமாக திட்டமிடுகிறார். அவர்களின் உறவு ஆழமாக மாற திருமுருகன் வஞ்சக வலையில் சிக்கிக் கொள்கிறார். மந்திர மோதிரம் வரவிருக்கும் துரோகத்தை உணர்ந்து நுட்பமாக அவரை எச்சரிக்கிறது. மாயாவை பற்றிய உண்மையை நம்ப விரும்பாத திருமுருகன் ஒரு சங்கடத்தை எதிர்கொள்கிறார். அவர் தனது அன்பை நம்ப வேண்டுமா அல்லது மோதிரத்தின் ரகசிய எச்சரிக்கைகளை நம்ப வேண்டுமா? அதே நேரத்தில் மருத்துவ விளக்கத்தை மீறி ராஜுவின் உடல்நிலை மோசமடைந்தது. அன்புக்கும் கடமைக்கும் இடையில் கிழிந்த திருமுருகன் மோதிரத்தின் சக்திகள் ராஜுவை காப்பாற்றுவதற்கான திறவுகோலாக இருக்கலாம் என்பதை கண்டுபிடித்தார். இருப்பினும் மோசமான பாதாள உலக தாத்தா மோதிரத்தின் திறனை உணர்ந்து அதன் மீது தனது பார்வையை அமைத்து வெளிவரும் மர்மத்திற்கு ஒரு ஆபத்தான அடுக்கை சேர்க்கிறார். காதல், துரோகம் மற்றும் மந்திர மோதிரத்தின் சக்தியை தேடுபவர்களிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் ஆகியவற்றின் கலவையுடன் விரிவடைகிறது. திருமுருகனை முரண்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் அதிகரிக்கும் ஆபத்துகளின் குறுக்கு வழியில் விட்டுச் செல்கிறது. படி 3. அம்மாவின் புதிர். திருமுருகன் மாயாவின் துரோகத்தின் வெளிப்பாட்டுடன் போராடி மற்றொரு அதிர்ச்சியை எதிர்கொள்கிறார். அவரது சொந்த தாய் ஒரு மர்மமான செல்வாக்கின் கீழ் அவரது உயிரை எடுக்க முயற்சிக்கிறார். மந்திர மோதிர யுத்தின் சக்திகள் தீவிரமடைந்து ஒரு தடையை உருவாக்குகிறது. அது அவருக்கு தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்கிறது. ஆனால் அவரது தாயார் ஏன் அவருக்கு எதிராக மாறுவார் என்ற கேள்வி அவரை வேட்டையாடுகிறது. பதிலுக்காக அவநம்பிக்கையுடன் திருமுருகன் மாய கலை பொருட்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு பண்டைய அறிஞரிடம் வழிகாட்டுதலை நாடுகிறார். திருமுருகன் மற்றும் அவரது அன்புக்குரியவர்கள் சம்பந்தப்பட்ட சோகமான நிகழ்வுகளின் வரிசையை முன்னறிவிக்கும் மந்திர வளையத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு இருண்ட தீர்க்கதரி சனத்தை அறிஞர் வெளியிடுகிறார். மோதிரம் இரட்டை முனைகள் கொண்ட வாள் பாதுகாப்பு மற்றும் ஆபத்து இரண்டையும் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் பாதாள உலக தாத்தா மந்திர வளையத்தை பின்தொடர்வதில் தனது பிடியை இறுக்குகிறார். குற்றவாளிகளுடன் திருமுருகனின் சந்திப்புகள் ஒரு ஆபத்தான திருப்பத்தை எடுக்கின்றன. அவரது உயிருக்கு மட்டுமல்ல, மாய சக்திகளின் சமநிலைக்கும் அச்சுறுத்தும் ஒரு மோசமான சதித்திட்டத்தின் இதயத்தில் அவரை வழிநடத்துகிறது. குடும்ப ரகசியங்கள், மாய வெளிப்பாடுகள் மற்றும் காலத்துக்கு எதிரான ஓட்ட பந்தயம் ஆகியவற்றின் கலவையுடன் விரிவடைகிறது. திருமுருகன் மந்திர மோதிரத்தின் இரட்டை இயல்பு மற்றும் அவரது ஒவ்வொரு அசைவையும் நிழலாடும் அச்சுறுத்தும் தீர்க்கதரி சனத்துடன் போராடுகிறார். படி 4. நிழல்களுடன் ஒரு ஒப்பந்தம்.
தீர்க்கதரிசனம் மற்றும் அவரது தாயின் விவரிக்க முடியாத செயல்களால் வேட்டையாடப்பட்ட திருமுருகன் மந்திர வளையத்தின் தோற்றத்தை ஆழமாக ஆராய்கிறார். அவரது முன்னோர்கள் நிழல் நிறுவனம் களுடன் செய்து கொண்ட பழங்கால ஒப்பந்தத்துடன் அதன் சக்திகள் பின்னிப்பிணைந்திருப்பதை அவர் கண்டுபிடித்தார். ஒளி மற்றும் இருள் இரண்டிற்கும் ஒரு வழித்தடமான வளையம் ஒரு நுட்பமான சமநிலையை கூறுகிறது. திருமுருகன் தனது பரம்பரையின் சிக்கலை பற்றி கொள்ளும் போது அதே இருண்ட சக்திகளுக்கு எதிராக ஒரு காலத்தில் கிளர்ச்சி செய்த துரோகிகளின் ஒரு குழுவுடன் அவர் ஒரு சங்கடமான கூட்டணியை உருவாக்குகிறார். ஒன்றாக அவர்கள் மந்திர மோதிரத்தின் ரகசியங்களை திறக்க மற்றும் அவரது குடும்பத்தை பிணைக்கும் சாபத்தை உடைக்க ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். விசுவாசத்திற்கும் வருத்தத்திற்கும் இடையில் கிழிந்த மாயா திருமுருகனின் தேடலில் உதவுவதன் மூலம் மீட்பை தேடுகிறார். பாதாள உலக தாத்தா அதிகரித்து வரும் பங்குகளை உணர்ந்து வளையத்தின் அதிகார யுத்தை தனக்காக கைப்பற்றுவதற்காக குற்ற நடவடிக்கைகளின் அலையை கட்டவிழ்த்து தனது தேடலை தீவிரப்படுத்துகிறார். சிக்கலான இழைகளை அவிழ்த்து கூட்டணிகளை உருவாக்குதல் மற்றும் எதிரிகளை எதிர்கொள்வது மற்றும் அவரை அழிக்க அச்சுறுத்தும் நிழல்கள் மற்றும் மந்திர மோதிரத்தின் மாய மரபுக்கு எதிரான உயர் பங்கு போரில். படி 5 தி லூமிங் எக்லிப்ஸ் திருமுருகனின் உண்மைக்கான தேடலானது ஒரு அச்சுறுத்தும் திருப்பத்தை எடுக்கிறது. ஏனெனில் வான அடையாளங்கள் மாய சக்திகளின் வரவிருக்கும் ஒருங்கிணைப்பை குறிக்கிறது. மந்திர வளையம் பிரபஞ்ச ஆற்றல்களுடன் எதிரொலிக்கிறது. ஒரு கிரகணத்தை முன்னறிவிக்கும் ஒரு தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. அது அதன் சக்திகளை அதிகரிக்கும் அல்லது உலகத்தை இருளில் மூழ்கடிக்கும். காலத்திற்கு எதிரான பந்தயத்தில் திருமுருகன் மாயா மற்றும் அவர்களின் புதிய கூட்டாளிகள் வான சீரமைப்பின் போது மட்டுமே அணுகக்கூடிய மறைக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தை சுட்டிக்காட்டும் பண்டைய நூல்களை புரிந்து கொள்கிறார்கள். கிரகணத்தை உணர்ந்த பாதாள உலக தாதா அது கட்டவிழ்த்து விடக்கூடிய பேரழிவை பற்றி அறியாமல் மோதிரத்தை கைப்பற்றுவதற்கான தனது முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறார். கிரகணம் நெருங்கும் போது திருமுருகன் தனது தாயை எதிர்கொள்கிறார். இப்போது மர்மமான தாக்கத்தில் இருந்து விடுபட்டார். ஒன்றாக அவர்கள் குடும்பத்தின் நிழல் நிறுவனங்களுடனான தொடர்பையும் அவர்களை பிணைக்கும் தியாக பந்தத்தையும் அவிழ்க்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்த மந்திர வளையம் ஒளிக்கும் இருளுக்கும் இடையே நடக்கும் அண்ட போராட்டத்தில் மைய புள்ளியாக மாறுகிறது. திருமுருகன் தனது மரபின் எடை மற்றும் மாய சாம்ராஜ்யம் மற்றும் உலகத்தின் தலைவிதியை பெருமளவில் வைத்திருக்கும் வரவிருக்கும் கிரகணத்தை பற்றி பிடிக்கும்போது பதற்றத்தின் உச்சக்கட்டத்துடன் விரிவடைகிறது. படி 6 தி செலஸ்டல் கான்ஃபரன்டேஷன் வான சீரமைப்பு நெருங்கும்போது திருமுருகன் மாயா மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் பண்டைய தீர்க்கதரிசனங்களால் வழிநடத்தப்பட்ட மறைக்கப்பட்ட மண்டலத்திற்குள் பயணம் செய்கிறார்கள். மந்திர வளையத்தின் சக்திகள் அதிகரித்து உலகங்களுக்கிடையில் நுழைவாயிலை திறப்பதற்கான திறவுகோலாக அதன் உண்மையான திறனை வெளிப்படுத்துகிறது. இருப்பினும் பாதாள உலக தாத்தா மற்றும் அவரது கிரிமினல் கூட்டாளிகள் விரக்தியால் தூண்டப்பட்டு கிரகணத்திற்கு முன்மோதிரத்தை கோருவதற்கான இறுதி தாக்குதலை தொடங்குகின்றனர். மாய மண்டலத்திற்குள் திருமுருகன் தனது முன்னோர்கள் தங்களை பிணைத்து கொண்ட நிழல் நிறுவனங்களை எதிர்கொள்கிறார். வான சக்திகள் மந்திர வளையத்தின் திறன்களை பெருக்கி அதன் சக்தியை பயன்படுத்தி நிழல்களை விரட்டுவதற்கு அல்லது அதன் இருண்ட அம்சங்களின் சலனத்திற்கு அடிபணிவதற்கு இடையே ஒரு முக்கியமான தேர்வு செய்ய அவரை கட்டாயப்படுத்துகிறது. மீட்பினால் உந்தப்பட்ட மாயா தன் துரோகத்தின் விளைவுகளை பற்றி பிடிக்கும்போது தன் சொந்த சோதனைகளை எதிர்கொள்கிறாள். மோதிர வேட்கையில் உருவான மற்றும் உடைந்த கூட்டணிகள் நட்பின் வலிமையையும் திருமுருகனின் உறுதியின் நெகிழ்ச்சியையும் சோதித்து பார்க்கின்றன. ஒரு உச்சக்கட்ட வான மோதலில் விரிவடைகிறது. அங்கு திருமுருகன் இரட்சிப்புக்கும் ஊழலுக்கும் இடையிலான மெல்லிய கோட்டில் செல்ல வேண்டும். மாய சாம்ராஜ்யம் மற்றும் பூமிக்குரிய உலகம் இரண்டின் தலைவிதியும் சமநிலையில் தொங்குகிறது. படி
7. கிரகண விதிகள். வான சீரமைப்பு அதன் உச்சத்தை எட்டும்போது திருமுருகன் ஒரு முக்கிய தேர்வை எதிர்கொள்கிறார். மாயாஜால வளையத்தின் சக்திகள் கட்டுப்பாடில்லாமல் உயர்ந்து இரட்சிப்புக்கான சாத்தியம் கடுக்கும் இருளின் கவர்ச்சிக்கும் இடையில் கிழிந்தன. பாதாள உலக தாதா அதிகரிக்கும் ஆற்றல்களை உணர்ந்து மோதிரத்தை கைப்பற்றுவதற்கும் வெளிவரும் அண்ட சக்திகளை கட்டுப்படுத்துவதற்கும் இறுதியான அவநம்பிக்கையான முயற்சியை மேற்கொள்கிறார். விண்ணுலக காட்சியின் நடுவே மாயாவின் மீட்பு பரிதி உச்ச கட்டத்தை அடைகிறது. அவளுடைய முந்தைய துரோகத்தின் விளைவுகள் அவளது மாற்றத்திற்கு முக்கிய காரணமாகின்றன. இது குழுவின் பணியை காப்பாற்றும் அல்லது அழிக்கக்கூடிய உண்மையின் ஒரு தருணத்திற்கு வழிவகுக்கிறது. திருமுருகன் மந்திர மோதிரத்தின் தோற்றம் பற்றிய புதிய வெளிப்பாடுகளால் வழிநடத்தப்படுகிறார். நிழல் நிறுவனங்களை எதிர்கொள்கிறார். வான சாம்ராஜ்யம் ஒரு போர்க்களமாக மாறுகிறது, அங்கு ஒளி இருளுடன் மோதுகிறது. மேலும் தலைமுறைகளின் தலைவிதி இந்த அண்ட மோதலில் செய்யப்படும் தேர்வுகளில் தங்கியுள்ளது. பதற்றத்தின் உச்சக்கட்டத்துடன் விரிவடைகிறது. திருமுருகன் தனது முடிவுகளின் எடையுடன் போராடுகிறார். மாயா மீட்பை தேடுகிறார். பாதாள உலக தாதா தனது இறுதி சூதாட்டத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். மந்திரம், தியாகம் மற்றும் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான நித்திய போராட்டத்தின் கதையில் பிணைந்திருக்கும் கதாபாத்திர அங்களின் கிரகண விதிகளுக்கு கிரகணம் ஒரு உருவகமாகிறது. படி 8. எதிரொலிகளின் அதிர்வு. பரலோக மோதலின் பின்விளைவுகள் மாய மண்டலத்தை ஒரு நுட்பமான சமநிலையில் விட்டுச் செல்கின்றன. மந்திர வளையம் வான ஆற்றல்களை உறிஞ்சி ஒரு மாற்றத்திற்கு உட்படுகிறது. ஒளி மற்றும் இருள் இரண்டின் எதிரொலிகளுடன் எதிரொலிக்கிறது. திருமுருகன் தனது தேர்வுகளின் விளைவுகளை பற்றிக் கொள்கிறார். மீட்பர் மற்றும் அறியாமலேயே குழப்பத்தின் முன்னோடிகளுக்கு இடையே உள்ள மெல்லிய கோட்டில் செல்லவும் கிரகணத்தின் போது கட்டவிழ்த்து விடப்படும் நீடித்த நிழல்களை தணிப்பதற்கான திறவுகோலை வைத்திருக்கும் ஒரு பழங்கால கலைப்பொருளை கண்டுபிடிப்பதால் மாயாவின் மீட்பு எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும். இப்போது துரோகங்கள் மற்றும் வெளிப்பாடு களால் துண்டு துண்டாக இருக்கும் குழு. பாதாள உலக தாதா தனது மோசமான லட்சியங்களுக்காக எஞ்சிய ஆற்றல்களை சுரண்டுவதை தடுக்க ஒன்றிணைய வேண்டும். திருமுருகன் சமநிலையை மீட்டெடுக்க முற்படுகையில் மந்திர வளையத்தின் புதிய சக்திகள் மாய மண்டலத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது என்பதை அவர் அறிகிறார். இது பூமிக்குரிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறது, குணப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. இருப்பினும் கடந்த காலத்தின் நிழல்கள் அவரை தொடர்ந்து வேட்டையாடுகின்றன. மேலும் அவரது குடும்பத்தின் சபிக்கப்பட்ட மரபின் சுழற்சியை அவர் உண்மையிலேயே உடைக்க முடியுமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. எதிரொலிகளின் எதிரொலியாக விரிவடைகிறது. வான மோதலுக்கு பிறகு கதாபாத்திரங்கள் வழிநடத்துவது, கூட்டணிகளை உருவாக்குவது மற்றும் கட்டவிழ்த்துவிடப்பட்ட மாய சக்திகளால் என்றென்றும் மாற்றப்பட்ட உலகில் அவர்களின் விருப்பங்களின் நீடித்த விளைவுகளை எதிர்கொள்வது. படி 9. நிழலில் போலி. விண்ணுலக அதிர்வலையின் பின்னணியில் திருமுருகன் மந்திர வளையத்தின் இரட்டை தன்மையுடன் போராடுகிறார். இப்போது ஒளி மற்றும் நீடித்த நிழல்களின் பாத்திரம் தேவையால் மீண்டும் ஒன்றி நைந்த குழு. கலைப்பொருளின் புதிய திறன்களை புரிந்து கொள்வதற்கும் இருண்ட சக்திகளுடனான அதன் உறவுகளை நிரந்தரமாக துண்டிப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பதற்கும் ஒரு தேடலை தொடங்குகிறது. மாயா ஒரு புதிய நோக்கத்தால் உந்தப்பட்டு மாயாஜால மோதிரத்தை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட ஒரு சடங்கை வெளிப்படுத்தும் பண்டைய நூல்களை புரிந்து கொள்கிறார். இருப்பினும் பாதாள உலக தாதா தனது முந்தைய தோல்விகளால் துவண்டுவிடாமல் தனது தேடலை தீவிரப்படுத்துகிறார். குழுவில் உள்ள எலும்பு முறிவுகளை பயன்படுத்தி எஞ்சியிருக்கும் நிழல்களை தனது சொந்த லாபத்திற்காக கையாள முயற்சிக்கிறார். திரு முருகனும் அவரது கூட்டாளிகளும் பழங்கால கோவில்கள் மற்றும் மறைவான பகுதிகளை சுற்றி வரும்போது அவர்கள் தங்கள் உறுதியையும் ஒற்றுமையையும் சோதிக்கும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். மந்திர மோதிரம் இப்போது சாபமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. இது அவர்களின் பொதுவான விதியின் அடையாளமாகவும் மீட்பதற்கான சாத்தியக்கூறாகவும் மாறுகிறது. மோதலின் விளைவுகளை குழு எதிர்கொண்டு கடந்த கால நிழல்களை தாண்டிய பாதையை உருவாக்க முயல்வதால்
கண்டு பிடிப்பின் நாடாவில் விழுகிறது மாய சக்திகள். இப்போது தங்கள் வாழ்க்கையின் துணிக்குள் சிக்கலான முறையில் பிணைக்கப்பட்டுள்ளன. மந்திர மோதிரத்தின் மரபின் உண்மையான தன்மையை தீர்மானிக்கும் ஒரு இறுதி மோதலுக்கு களம் அமைத்தது. படி 10. உடைக்கப்படாத வட்டம். உச்சக்கட்ட முடிவில் திருமுருகனும் அவரது கூட்டாளிகளும் மந்திர மோதிர இட்டை சுத்திகரிக்கும் சடங்கில் இறங்குகிறார்கள். இந்த செயல் முறை சவால்கள் நிறைந்தது. அவர்களின் பின்னடைவு மற்றும் அர்ப்பணிப்பை சோதிக்கிறது. நிழல்கள் எதிர்ப்பதால் குழுவானது தங்கள் உள் பேய்களை எதிர்கொள்ள வேண்டும். இறுதியில் ஒற்றுமை மற்றும் தியாகத்தின் மூலம் மீட்பு உருவாகிறது என்பதை நிரூபிக்கிறது. இருண்ட சக்திகளின் உடனடி இழப்பை உணர்ந்த பாதாள உலக தாத்தா இறுதி தாக்குதலை தொடங்குகிறார். வான சீரமைப்பின் போது காணப்பட்ட அண்ட போராட்டத்தை எதிரொலிக்கும் மாயப்போர் மற்றும் வரும் மந்திர மோதிரத்தின் சுத்திகரிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்துவதற்கான இறுதி சோதனையை எதிர்கொள்ளும் திருமுருகனின் பயணம் முழு வட்டமாக வருகிறது. தியாகம் மற்றும் ஒற்றுமையின் ஒரு தருணத்தில் குழு இருளை கடந்து திருமுருகனின் குடும்பத்தை தலைமுறைகளாக பிணைத்த சபிக்கப்பட்ட பாரம்பரியத்தை உடைக்கிறது. மாயாஜால மோதிரம் இப்போது அதன் கரைபடிந்த கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் அடையாளமாக மாறுகிறது. முற்றும். நிழல்கள் மறுபிறப்பு என்ற தலைப்பில் மேஜிக்கல் ரிங் மிஸ்டரி சீசன் 2 காத்திருக்கிறது. புதிய சவால்கள், பழங்கால எதிரிகள் மற்றும் எதிர்பாராத மர்மங்கள். திருமுருகனுக்கு முதல் பருவத்தின் நிகழ்வுகளால் மறுவடிவமைக்கப்பட்ட உலகத்தை வழிநடத்தும் கடந்த காலத்தின் எதிரொலிகள் மாய, துரோகம் மற்றும் மீட்பின் வசீகரிக்கும் சாகாவின் தொடர்ச்சியை உறுதியளிக்கின்றன.